நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா ட்ரைபாடை தூக்கி வச்சுருக்கீங்க. இப்போ தான் அன்பாக்சிங்லாம் போட்டிங்க, மறுபடியும் இது என்ன தூக்கி வச்சுருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நான் வந்து ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க. இந்த லாக் உடஞ்சி போச்சு. இங்கே உள்ளது ஒரு லாக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த லாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. இதில் இருந்தது வந்து உடஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளாங்காக இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சின்ன பீஸ் இருந்துச்சு. அதை நான் தள்ளவும் பின் வச்சு குத்தவுமே வெளியே வந்துருச்சு அந்த உடஞ்ச பீஸு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கீழே இருக்குது. இதில் லாக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இப்படி தாங்க. இங்கே பாருங்கள், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இதில் உள்ள ஒரு சின்ன ஒரு பீஸ் இருக்குது. இந்த பீஸ் தான் வந்து இதை பிடிச்சிக்குது. இந்த நடுவில் அந்த ட்ராக் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் போய் இதை அழுத்திக்குது. இந்த அழுத்து எவ்வளோக்குள்ள ப்ரெஷராக பிடிச்சிக்குதோ அது அவ்வளோக்குள்ள நின்றுக்குது. அவ்வளோதான் இந்த ஸ்டாண்டு. பாருங்கள், இதுக்குள்ளே வந்து என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ஒன்றுமே இந்த இந்த ஹோலுக்குள்ளே வந்து இது உள்ளே போய் அப்படியே லாக் ஆகிக்கும். உள்ளே இருக்க அந்த அடுத்த பைப்பு போய் அவங்க பிடிச்சிக்கிறது தான் வந்து இந்த லாக்கிங் சிஸ்டம். மற்றபடி இதில் எதுவும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க ஒன்று. ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நான் கூட ரொம்ப ஃபுல்லாகவே மெட்டலில் இருக்குன்னு நினச்சேன். கடைசியில் இதில் அந்தளவுக்கு மெட்டலெல்லாம் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சோம். இதுக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து இதுக்கு தனியாகவும் கிடைக்க போகிறதில்ல. இது இது இல்லாமல் ட்ரைபாடை யூஸ் பண்ண முடியல. மேலே கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நான் யோசித்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆணி வைக்கலான்னு பார்த்தா ஆணி டைட்டாக இருக்கப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும், லூஸாக இருக்கிறப்ப விழுந்துடும். அந்த சைஸுக்கு எனக்கு ஆணியும் கிடைக்கல. அப்போ தான் வந்து இது ஒரு சிம்பிளாக சீப்பு வச்சு முடிச்சுன்ற கதைக்கு மாதிரி நம்ம வந்து ஒரு பின்னை வச்சு வந்து இதுக்கு வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. அதுக்கு வந்து முதல்ல இந்த இந்த ட்ராக் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு நேராக உள்ளே வச்சு, ஏன்னா எனக்கு தெரியல எத்தனை பேருக்கு இது மாதிரி இருக்குன்னு. இது நல்ல ஹை குவாலிட்டி நினச்சி வாங்கினா கடைசியில் ஓகே நல்லா தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை இல்லை. இது எப்படி உடஞ்சுன்னு தெரில. ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே வந்து நம்ம கேரண்டி வாரண்டி கிடைக்காது. எதுக்குமே வந்து அதுக்கும் ஃபுல் டைம் அவ்வளோ உத்தரவாதமும் நம்மளால் கொடுக்கவும் முடியாது. பார்ப்போம். இந்த உள்ளே வச்சாச்சு. இதை முதல்ல என்ன பண்ணிங்கன்னா இப்படி நடுவில் உள்ளே வச்சிடணும். இந்த உள்ளே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பள்ளத்துக்குள்ளே வந்து இந்த ட்ராக்கில் வந்து ஒரு சைடு பள்ளமாக இருக்கும், இது ஒரு பக்கம் சமமாக இருக்கும். சமமாக இருக்கிறது வந்து பிளைன் சர்ஃபேஸை மேலே வச்சிடணும். அந்த பள்ளம் மாதிரி ஒரு ட்ராக் மாதிரி இருக்கிறது வந்து உள்ளே அழுத்திட்டு அப்புறம் இதை மேலே வச்சுக்கணும். இதில் தான் காம்ப்ளிகேட்டு. இதை மேலே வச்சு அப்படியே பிடிச்சிட்டு இதை கையில் வச்சு இந்த ஊக்க உள்ளே தள்ளுறப்ப ஃபோனை பார்த்துக்கிட்டு வேலை பார்த்தா நமக்கு இங்கேயும் ஐயா போ. கீழே வந்து சரி விடுங்க. வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு இதை வச்சு பிடிச்சிக்கணும். ஒரு ஆளாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, உள்ளே மட்டும் மாட்டியாச்சு. இதில் வந்து இப்படி போட்டுக்குவோம், அப்போ தான் வந்து ரொம்ப இடிக்காது. இது பக்கம் போட்டோம்னா இந்த ஹெட்டு வந்து இங்கே இடிக்கும். அடுத்த கம்பி தள்ளுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். இங்கே வந்து இப்படி லாக் ஆகாது, இன்னும் கொஞ்சம் தள்ளி நிற்கும் இப்படி கொஞ்சம். அதுக்காக இதை போட்டு இதை வந்து ஒரு பின்னை போட்டு லாக் பண்ணிட்டோன்னா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு. இது வந்து விழுகாமல் இருக்கும், பார்ட்ஸை விழுகாமல் பாதுகாக்கும், ஆனால் டைட்டாக இருக்குது. அதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச அடுத்த ஒரு ஆயுதம்னா ஊதுபத்தி குச்சி. ஒரு குச்சி வச்சுருக்கிறேன், ஊதுபத்தி உள்ள குச்சி. அதை என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து அந்த ஓட்டைக்குள்ளேயே நம்ம தள்ளி இந்த பக்கம் கொண்டு வந்துக்க போகிறோம். ஒரு குச்சி குத்தாலுமே டைட்டாக இருக்குது, அதனால் இன்னொரு குச்சியும் அது பக்கமே உள்ள சொருகிக்க போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது டைட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வரல, பார்த்தீங்களா? இப்போ வரல. இதை இப்போ ஓப்பன் பண்ணி விட்டோன்னா லாக் ஆகிக்கும், போட்டோன்னா லாக் ஆகிடும், மூமெண்ட் இருக்காது. எப்படி இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, அப்போதைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, ட்ரைபாடு வந்து இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு சேஃப்டி பின் இருந்தால் போதும், டக்குன்னு போட்டுலாம். பக்கத்தில் இருக்கிற ஒரு 2 குச்சி எடுத்து சொறி டைட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு இது மாதிரி ஆகும். ஏன்னா அது பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டைட்டாக அமுக்குனாலே கதை முடிஞ்சு. நடுவில் ஏதாவது வந்து நீங்கள் கொஞ்சம் வேகமாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோதான், அது அவர் வந்து வேலையை காட்டிடுவார். அதனால் ட்ரைபாடு வந்து இந்த பிரச்சனைகள் தயவு செஞ்சு மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இது ஒரு மெட்டலில் கொடுங்க. அப்போ வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் விழுகாமல் இருக்கும், டைட்டாக இருக்கும். என்னென்னா இது மாதிரி இப்போ அவங்க ஷூட்டிங் எட்டு போகிறவங்க, நம்ம மாதிரி யூடியூபர்ஸ்லாம் வந்து இதை நம்பித்தான் பொழப்பு இருக்குது. உடஞ்சி போச்சுன்னா ரொம்ப சிரமம். அதனால் மேனுஃபேக்சரர்ஸ் கொஞ்சம் அந்த கருத்தில் கொண்டு இது மாதிரி பண்ணுங்கள். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த ட்ரைபாடை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோடய மிஸ்ஹேண்ட்லிங்னால உடஞ்சா இல்லை வந்து அதோட குவாலிட்டினால உடஞ்சா தெரில. ஏன்னா குவாலிட்டினால உடஞ்சா எல்லாமே உடஞ்சிருக்கும், என்னோட மிஸ்ஹேண்ட்லிங்காக தான் இருக்கும். பட் ஆனால் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ரீசனும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்படி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக்காக இருக்கும். யாருக்காவது இது மாதிரி ட்ரைபாடு உடஞ்சி போயிருச்சுன்னா இந்த லாக்கு ஈஸியாக அந்த ட்ரைபாட் லாக்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்பாட்லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப கஷ்டம் கிடையாது. அதுதான் சரி சொல்லிடுவோம், நம்மளை மாதிரி மற்ற நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குமேன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பகிர்வு. ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. தயவு செஞ்சாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக் எல்லாம் போடுங்க, நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.